பார்க்க போகிற சாப்டர் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ். ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் என்ன, டோட்டல் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ் பற்றியும், லிக்விடிட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி ரேஷியோஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் என்ன, பில்ஸ் ஆர் ரிசீவபிள்ஸ் என்ன, நான் ஃபண்ட் பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் எவ்வளவு, கமர்ஷியல் பேப்பர், ஃபேக்டரிங், ஃபோர்ஃபைட்டிங் பற்றிலாம் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். பிஸ்னஸ் அப்படிங்கிறதே கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸட் ஆசட்ஸில், அதாவது ஒரு ஆஃபீஸோ அப்படின்னா ஒரு ஃபர்னிச்சர், மிஷின்ஸு, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கப்போ அதை இன்னும் சஃபிஷியண்ட்டான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, ஃபினிஷ் குட்ஸ், ரிசீவபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே பிளாக் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை வந்து அந்த கரண்ட் அசட்ஸை நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறோம். ஒரு வேலை செய்கிறதுக்கு, நமக்கு நம்மளுடைய கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆசட்ஸை வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஒரு என்ட்ரிப்ரீனர் செட்டப்பாகவும் இருக்கும். ஒரு சின்ன ஸ்மால் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் வந்து நிறையா ஒரு மேனுஃபேக்சரிங்காக அவங்களோட பேசிக் என்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவையோ அதை கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். நார்மலாக வந்து எல்லா ஆப்ரேஷனுமே ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன ஆக்ஷன்ஸ், அதாவது நியூ ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ப்ராசஸிங் ஆர் கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ஃபினிஷ் குட்ஸில் வாங்குறது, அப்புறம் இந்த குட்ஸை வந்து கேஷ் கிரெடிட் மூலமாக, இல்லைனா கேஷ் ஆன் சேல்ஸ் மூலமாக, இல்லைனா எண்ட் ஆஃப் த கிரெடிட் பீரியட் மூலமாக நம்ம ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அப்படிங்கிறோம். இதில் வந்து இதோட லென்த் வந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது, அப்புறம் என்னென்ன ஒர்க்ஸ் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, அதில் வந்து அப்புறம் இது வந்து என்னெல்லாம் வந்து இந்த ப்ராசஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, அப்புறம் இதோட கிரெடிட் வந்து எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சோ, எவ்வளோ நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ, இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் அந்த லென்த் ஆஃப் த கிரெடிட் சைக்கிள் வந்து நமக்கு அமையுது. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி ரேஷியோ. இப்போ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபினான்ஸ், லிக்விடிட்டி ரேஷியோஸ் இது எல்லாமே ஒரு கரண்ட் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து அசஸ்மெண்ட்டில் இருக்குது நமக்கு. அது மாத்திரம் இது வந்து சாங்ஷனிங், டெசிஷன் அண்ட் மானிட்டரிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நல்ல ஒரு ஸ்டிப்புலேஷன் ஆஃப் மினிமம் நெட்வொர்த் கேபிட்டல் இருக்குது, நெட்வொர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் சோர்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து மினிமம் கரண்ட் ரேஷியோ தான் இதில் வந்து பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா டைம்லேயுமே. இது வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும், சாங்ஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் டூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஃபண்ட்ஸை வந்து என்டர்பிரைசஸ் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை. தென் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் பேங்க் ஃபினான்ஸ். ஸோ ஒரு பேங்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறோன்னா அதை அசஸ் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்டிங் நார்ம்ஸ் பேஸ்டு மெத்தட் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் பேங்க் ஃபினான்ஸ். அதாவது வந்து ஒரு லெவல் ஆஃப் டர்ன் ஓவர் என்டர்பிரைசஸ்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். ஒரு அசஸ்மெண்ட்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் லிமிட்ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோ வந்து இதில் வந்து கெப்பாசிட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரப்போஸ்ட் மார்க்கெட் ஷேரோ, இதோட அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸு, இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ் எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதை வந்து அனலைசிஸ் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு அக்யூரேட் எஸ்டிமேட்டாக இருக்கும். அதாவது ஃபியூச்சர் டர்ன் ஓவரை அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதா இருக்கும். இது வந்து ஒரு பேங்குக்கும் பாரோயருக்கும் உள்ள டிஸ்அக்ரிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது டிசைடிங் அந்த லெவல் ஆஃப் த டர்ன் ஓவர் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தடாக இருக்குது. இது வந்து அப்புறம் இது வந்து எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைசஸாக இருந்துச்சுன்னா இதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த அசஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருந்துச்சு, என்ன ப்ராப்போஸ்ட் மார்க்கெட் ஷேர் இருந்துச்சு, அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அவங்களோட இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் புதுசாக உள்ள வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அசஸ்மெண்ட் ஆஃப் கிராஸ் டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல். இது என்ன அப்படின்னா ஒரு சம் டோட்டல் ஆஃப் அசஸ்மெண்ட் வேரியஸ் காம்போனன்ட்ஸோட ஒரு டோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இன்வென்ட்ரி, ரிசீவபிள்ஸ் ஆர் பில்ஸ் அண்ட் அதர் கரண்ட் ஆசட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் சோர்சஸ் ஃபார் மீட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட். என்னென்ன சோர்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓன் சோர்சஸ், அதாவது நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு அவைலபிள் நெட் ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கும். இது வந்து லிமிட்ஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டை வந்து
அந்த கரண்ட் அக்கௌண்டிங் இயரில் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அது மாத்திரம் சப்ளையர்ஸ் கிரெடிட், இது வந்து மார்க்கெட் ப்ராக்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது இது வந்து சேலரிஸ் பேபிள், அட்வான்சஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், இதெல்லாம் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். தென் பேங்க் ஃபினான்ஸ், இது எல்லாமே வருது. தென் கால்குலேஷன் ஆஃப் பேங்க் ஃபினான்ஸ். பேங்க் ஃபினான்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னா, இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் லெண்டிங் யூஸ் பண்ணுறாங்க, செகண்ட் மெத்தட் ஆஃப் லெண்டிங், தேர்ட் மெத்தட் ஆஃப் லெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் லெண்டிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டேர்மில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கேஷ் பட்ஜெட் மெத்தட் அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்டில் வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸை இது பண்ணி கேஷ் வந்து சர்ப்ளஸாக டெஃபிசிட்டா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளோஸ் அப்படிங்கிறதுல வந்து ஓப்பனிங் கேஷ், டேர்ம் லோன், பேங்க்கு, அப்புறம் சேல்ஸு, ரியலைசேஷன், இது எல்லாமே இதில் வரும் கேஷ் இன்ஃப்ளோஸில். அவுட்ஃப்ளோஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ஆர்எம் பர்ச்சேசஸ், லேபர், பவர் அண்ட் ஃபியூயல், பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரீபேமெண்ட் ஆஃப் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட், அதர் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் எல்லாமே அவுட்ஃப்ளோஸில் வரும். அடுத்ததாக இன்னொரு மெத்தட் வந்து டேர்ன் ஓவர் மெத்தட் ஆஃப் அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்டில் வந்து என்னென்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இது வந்து பொதுவாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐஸ் வந்து நல்லா ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் வந்து 5 crores வரைக்கும் இருக்கலாம். பேங்கிங் சிஸ்டம் வந்து இதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சுட்டு வந்து அவங்க எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் வந்து பேசிஸ் ஆஃப் ஹோல்டிங் நார்ம்ஸில் வச்சுருக்காங்க, அவங்களோட சாங்ஷனிங் லிமிட் என்ன, எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு இதை கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து கம்பேரிசன் ஆஃப் 3 மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். இது வந்து எப்படின்னா எல்லா மெத்தடையுமே கம்பேர் பண்ணி எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ, எந்த இதில் டிஃப்ரென்ஸ் இல்லாமையாக இருக்கோ, இதில் வந்து இதோட கேஷ் பட்ஜெட் மெத்தட் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து நல்லா அக்யூரேட்டாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக பில்ஸ் ஆர் ரிசீவபிள்ஸ் ஃபினான்ஸ் பை த பேங்க்ஸ். ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கரண்ட் அசட்ஸோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிரெடிட் பேசிஸில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. இந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து எப்படின்னா ஒரு இன்வாய்ஸை பொறுத்து இது பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இதில் அமௌண்ட் ரிசீவபிள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து புக் டெப்ஸ் இல்லைனா சன்ட்ரி டெப்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது வந்து ஒரு இதோட சேல்ஸ் வந்து நம்ம எப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இது வந்து காணப்படுது. அடுத்ததாக வந்து கைட்லைன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ ஃபார் டிஸ்கவுண்டிங் ஆர் ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் பை பேங்க்ஸ். இதில் வந்து பேங்க்ஸ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் வந்து பில் லிமிட்ஸ்லேயும் சேங்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ராப்பர் அப்ரைசல் வந்து அவங்களோட கிரெடிட் நீட்ஸ்க்கு இருக்கிறதுக்காக. அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டையும் வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இதை எதுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா டிஸ்கவுண்ட்ஸ்க்கு இல்லைனா நெகோஷியேட்டிங் பில்ஸ்க்காக அந்த எல்சியில் வந்து இதை க்ரியேட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த எல்சி வந்து சம்டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பில்ஸை வந்து எல்சி இஷ்யூங் பேங்க்ஸோட வச்சுக்கலாம் இவங்கள பெனிஃபிஷியரியாக இருந்துட்டு. அடுத்ததாக பார்க்குறது நான் ஃபண்ட் பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸோ ஒரு என்டர்பிரைஸஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பேங்க்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க, இல்லைனா லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறாங்க, இல்லைனா ஒரு பேங்க்ஸோட கோஅக்செப்டன்ஸ் ஆஃப் பில்ஸ் என்டர்பிரைசஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ கேரண்டி பேங்க்ஸ் வந்து நிறைய கேரண்டி வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து வேரியஸ் பர்பஸஸில் வந்து கொடுக்குறாங்க. அந்த கேரண்டிஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி அண்ட் ஃபினான்ஷியல் கேரண்டி அப்படின்னு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி அப்படிங்கிறது வந்து பெனிஃபிஷியரிக்கு வந்து ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து மானிட்டரி லாஸ்லேருந்து எடுத்துக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அதாவது நான் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அதனால வர்ற ஒரு மானிட்டரி லாஸ்லேருந்து வெளிவரதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்ததாக கோஅக்செப்டன்ஸ் ஆஃப் பில்ஸ். இது வந்து ஒரு சப்ளையர் ஆஃப் குட்ஸ் வந்து நிறையா அவரே வில்லிங்காக இருந்தார் அப்படின்னா ஒரு கிரெடிட் வந்து பர்ச்சேஸுக்கு கொடுக்குறப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பர்ச்சேஸுகர் நேமில் ட்ரான் பண்ணி அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த பேங்க்ஸ் வந்து கோஅக்செப்டன்ஸை வந்து இதில் ஒரு கேரண்டியாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த இன்னும் நான் பேமெண்ட் ஆகலை, இன்னும் பர்ச்சேஸ் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து இவங்க வந்து கோஅக்செப்டன்ஸாக இதில் வந்து செயல்படுறாங்க. அடுத்ததாக லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கஸ்டமருக்கு பேங்க் வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறது தான் வந்து இது ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இனிஷியலாக அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணலைனாலும் பேங்க் வந்து அந்த டெபாசிட்ஸை வந்து லீன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் ஆஃப் கேரண்டி கொடுக்குறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க.
ஸோ நான் அடுத்தது இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து கமர்ஷியல் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் சொல்லலாம். இது ஒரு ப்ராமிஸ் நோட் ஃபார்ம் தான் இதுவும். இதில் வந்து இதோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து பொதுவாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் டைம் ஃபினான்ஸுக்கு தான் வந்து இதை பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபேக்டரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்சிங் தான். நமக்கு வந்து ரிசீவபிள்ஸ்லேயே ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸில் வந்து இதுவும் ஒரு ரிசீவபிள் ஃபினான்சிங் தான். இந்த ஃபினான்சியர் வந்து ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாகவும் இருக்கலாம். பேங்க்ஸ் வந்து இதில் வந்து பெர்மிட் கிடையாது இவங்களுக்கு. அதாவது பிஸ்னஸ் அவங்களே பண்ணுறதுக்கு சப்சிடரிஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஃபேக்டரிங்கில் வந்து பேங்க்ஸ்க்கு பெர்மிட்டும் கிடையாது. தென் ஃபைட்டிங் இதுவும் வந்து ஒரு ஃபேக்டரிங் மாதிரி தான். இது வந்து என்னென்னா எக்ஸ்போர்ட்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ், ப்ராமிசரி நோட், இந்த இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து எக்ஸ்போர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபினான்ஷியர் வந்து டிஸ்கவுண்ட் பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு பையருக்கு அந்த டியூக்காக இவங்க வந்து கேரண்டி கொடுத்து இதை வாங்கிக்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க பொருளை. இதில் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது.